ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்குற வீடியோ வந்து நான் அமேசான்ல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன். எல்லாமே கிச்சன் ஐட்டம் தான். இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கா என்னங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சாலிமோ பிராண்டு பிளாஸ்டிக் தான். 3 லேயர் ரேக்கு ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறதுனால நீங்க வந்து எந்த கேப்ல வேணாலும் உள்ள தள்ளி வச்சுக்கலாம். பத்தாவதுக்கு இதுல வீல்லாம் இருக்கு, நீங்க எங்க வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம். நல்லா மூவ் ஆகுது, நல்லா ரொட்டேட் ஆகுது அந்த வீல்லாம். நல்ல பிளாஸ்டிக் கூட ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. இதுல ஒவ்வொரு லேயரும் அந்த வீல் எல்லாமே தனித்தனியா தான் அனுப்புறாங்க. நம்ம தான் வந்து அசம்பிள் பண்ணிக்கணும். அசம்பிள் பண்றது கூட ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. இது நீங்க கிச்சனுக்கு மட்டும் கூட இல்ல, பாத்ரூம்க்கு, பியூட்டி ப்ராடக்ட்ஸ், கிளீனிங் ஐட்டம்ஸ், டாய்லெட்ரிஸ், அப்புறம் நீங்க பெட்ரூம் எங்க வேணாலும் நீங்க இத வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஐட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செராமிக் சாலட் பவுல். இது நான் 999 ருபீஸ்க்கு வாங்கினேன். 3 பீஸ் வரும், 3 சைஸு, பெருசு, சின்னது, அதை விட சின்னதுன்னு 5.5, 6.5, 7.5 3 இன்ச்ல வருது. நல்ல பவுலு, சூப்பர், நல்ல வெயிட்டா இருக்கு. இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் வேற, சூப்பரா இருக்கு. ஆனா நல்லா கொஞ்சம் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நல்லா கொஞ்சம் வெயிட்டாவே இருக்குது. அப்புறம் இந்த ப்ராடக்ட் தான் எலக்ட்ரிக் சாப்பர் 260 வாட்ஸ். இது பார்த்துட்டீங்கன்னா நான் 1489 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த பிராண்ட் போரோசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த பிராண்ட்ல 2 பாட்டில் வச்சிருக்கேன். பிளேடு போட்டு அரைக்கிற அந்த பாக்ஸ்ல வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க அரைச்சிட்டு அப்படியே கூட நீங்க மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லயோ வெளியிலயோ வச்சுக்கலாம். பிளேடு வந்து ஷார்ப்பா இருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணும்போது சேஃபா இருக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக் சுத்தி கொடுத்துருக்காங்க. அதை ஹெட்ல பிரஸ் பண்ணா போதும், நல்லா ஃபைனா சாப் ஆகுது. இன்னும் ஸ்பீட் வேணும்னா அந்த டர்போ பட்டன் பிரஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேஸ்ட் அயர்ன் ப்ரீ சீசனிங் தவா தான், ஊத்தாப்பம் தவா. 3 செக்ஷன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 990 ருபீஸ்க்கு வாங்கினேன். நல்லா நான் ஸ்டிக்கியா இருக்கு. நம்ம மினி ஊத்தாப்பம்லாம் செய்யும்போது நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா வருது. கிட்ஸும் கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கிரானைட் நான் ஸ்டிக்கி ஃப்ரையிங் பேன் தான். 999 ருபீஸ்க்கு வாங்கினேன். 8 இன்ச். இது நல்லாவே ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா இண்டக்ஷன், கேஸ் ஸ்டவ் ரெண்டுலயுமே நம்ம வச்சுக்கலாம். ஒயிட் கலர்ல நான் வாங்கினேன். இதுல பிளாக்கும் இருக்குது. ஹேண்டில் பாத்தீங்கன்னா வுட் கலர்ல, ஆனா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட். இது நான் ரொம்ப நாளாவே அமேசான்ல பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கு. 3 in 1. ஆக்சுவலா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க ஹேண்ட் வாஷும் டிஷ் வாஷும் ஒரே இதுல வந்துருது. ஒரு சைடு பம்பும் இன்னொரு சைடு வந்து ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்ச் இருக்கிற பக்கம் வந்து நீங்க லிக்விட் ஊற்றி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணா போதும், அந்த ஸ்பாஞ்சில் லிக்விட் வந்துருது. அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவிக்கலாம். லிக்விடும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. 3 in 1ங்கிறதுனால நமக்கு ஸ்பேஸ் சேவிங் கூட. லிக்விட் கெப்பாசிட்டி கூட நல்லா நிறைய ஊத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. அப்புறம் அகோரா பிராண்ட்ல வந்து 3 ஸ்பீட் எலக்ட்ரிக் ஃப்ராதர் தான் வாங்கினேன். இது நீங்க சார்ஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள் தான். நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ராடக்ட். நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது நான் 593 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதுல 3 அட்ஜஸ்டபிள் ஸ்பீட் செட்டிங் இருக்குது. லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆஃப் ஆன் பட்டனும் இருக்குது. இது எலக்ட்ரிக் ஐட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க யூஸ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு நீங்க உள்ள வச்சிருங்க. இது 3 ஸ்பீட் இருக்குது. நல்லாவே ஒர்க் ஆகுது. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஜூசர் பாட்டில் தான். இது 579 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். நல்ல ப்ராடக்ட், குவாலிட்டியாக தான் இருக்கு. பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒர்க் ஆகுமான்னு. பிளேட்லாம் பார்த்தா ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருந்தது பிளேடு. இது வந்து ஃபில்டர்லாம் இருந்துச்சு. நம்ம ஜூஸ் அடிக்கும் போது சக்கை, கொட்டையெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் ஆயிரும். நமக்கு கிளாஸில் ஊற்றும் போது ஜூஸ் மட்டும்தான் வரும். யூஎஸ்பி பிளெண்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அந்தந்த ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்
ஸ்பூன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அடித்து அப்படியே குடிச்சிக்கலாம். அப்புறம் இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் தான், 3 லிட்டரு, சிக்னோராவேர் பிராண்டு, 528 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இது வந்து மாவு அரைச்சி வச்சுக்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஆனால் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இருந்தாலும் குவாலிட்டி சூப்பராக இருக்கிறதுனால நான் வந்து ரிட்டர்ன் போடல. 3 லிட்டர் இது. அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் தான், நல்லா பெருசாகவே இருக்குது. 3.6 லிட்டர் பிடிக்கும். இது வந்து நான் 397 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி மாவு, அப்புறம் வந்து இந்த காய், இந்த சிக்கன் இந்த மாதிரிலாம் கழுவுறதுக்காக வாங்கினேன். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. 397 ருபீஸ்க்கு சூப்பராக ஒர்த்தாகவே இருக்குது. ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதை வீடியோவில் போட்டிருக்கேன். கீழே கூட வீடியோ வரும் பாருங்க. இது வந்து இந்த சிங்கில் வந்து இந்த சோப்பு லிக்விட்லாம் வைக்கிறதுக்காக இந்த ரேக் மாதிரி வாங்கினேன். இது வாலில் ஒட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த ரேக் எடுத்து இதில் மாட்டிக்கணும். ஆல்ரெடி வாங்கினது உடஞ்சிருச்சு. ஸோ 4 ஸ்டிக்கர் வாங்கினேன். எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அந்த வீடியோ தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சைடும், இந்த ஸ்பாஞ்ச் ஒரு சைடும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதும் அதில் வந்து லிக்விட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவிக்கலாம். லிக்விட்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. நான் வந்து அந்த ஸ்டிக்கர் பிஞ்சிருந்ததும் கொஞ்ச நாள் இப்படி தான் வச்சுருந்தேன். சரின்னு இந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு இப்போ திரும்ப அதே மாதிரி வாலில் தான் ஒட்டலான்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி இருக்க அந்த கம் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து வாலில் ஒட்டிட்டு அந்த ரேக் எடுத்து அதில் மாட்டிக்கலாம். வாலில் ஸ்டிக்கரை ஒட்டினதும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரேக் எடுத்து ஹேங் பண்ணிவிட்டு நான் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, 3-in-1 லிக்விட் பாக்ஸ் இருக்குல்ல, புதுசாக வாங்கினது, அதை வச்சுட்டு சின்னதாக அழகாக வந்து ஒரு பிளான்ட்டையும் வச்சு ஒரு மேக் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு சிங்க்கு வந்து நீட்டாக அழகாக இருக்குது. என்னோட கிச்சனில் வந்து அந்த பேண்ட்ரி ஐட்டம் வச்சுருக்கிறதுல வந்து கொஞ்சம் ஹைட்டான இடம் வந்து எங்கள் அத்தைக்கும் எனக்கும் கொஞ்சம் எடுக்க முடியாத இருக்கிறதெல்லாம் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்க 3 லேயர் ஸ்லிம் ரேக்கில் வந்து நான் வச்சு சைடில் ஒரு கேப் இருக்குது பிளான்ட்டுக்கும் அவனுக்கும் இடையில. அந்த கேப்பில் நான் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அதில் வச்சிட்ருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா உள்ளே தள்ளினோடனே நீட்டாக முடிஞ்சிருச்சு. வெளியிலையும் தெரியல, உள்ளேயும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கேஸ்ட் அயன் ப்ரீ சீசனிங் ஊத்தாப்பம் தவா இருக்குல்ல, இது வந்ததும் நான் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆனியன்லாம் அப்ளை பண்ணி ஒரு நைட் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே தான் ஊத்தாப்பம் போட்டேன். அப்போ கூட லைட்டாக ஒட்டிட்டு தான் வந்தது. பட் மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருந்தது. அடுத்தடுத்து சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சா தான் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும், ஏன்னா அதிலே வரதுனால. நான் இந்த சிலிக்கான் ஹார்ட் ஹோல்டர் வந்து ஆல்ரெடி வச்சுருந்ததுனால அதை யூஸ் பண்ணிட்டேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த எலக்ட்ரிக் சாப்பர் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி தான் உள்ள பிளேடு இருக்கும், அதுக்கு வெளியில் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக்கை மாட்டிக்கிட்டு வாஷ் பண்ணுங்கள், இல்லாட்டினா கையில் அறுத்துரும். பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நல்லாவே வந்து சாப் பண்ணுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நான் பீட்ரூட்டு, ஆனியன், டொமேட்டோ 3மே வந்து சாப் பண்ணி பார்த்தேன். ஒரு செகண்டு தான், டக்குன்னு எல்லாமே நல்லா சூப்பராக ஃபைனாக சாப் பண்ணிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து அப்படியே இதில் வச்சு அந்த பிளேடை எடுத்துட்டு அதோட மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து அந்த செராமிக் பவுல் இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக அந்த 3 நறுக்குன 3யுமே அந்த செராமிக் பவுலில் வச்சு பார்த்தேன். செராமிக் பவுலுமே சூப்பராக நல்லா இருக்குது. அப்புறம் இந்த விஸ்கர் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அகோரா பிராண்டில் சூப்பராக இருக்குது. ஸ்பீட் நல்லாவே இருக்குது. என் பொண்ணுக்காக சும்மா அந்த சாக்லேட் சிரப்பை டெக்கரேஷன் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு வரலை, பட் அதில் நல்லாவே பண்ணலாம். நான் வந்து அவளுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக் போட்டு கொடுத்தேன். சூப்பராகவே பிளெண்ட் ஆகுது. சுகரும் நியூட்டலாவும் சேர்த்து கொஞ்சம் மில்க் ஊற்றி அடித்தேன். நல்லாவே சுகர்லாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எக்கு கூட பீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணேன். சூப்பராக ஒரு செகண்டில் முட்டையெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. அது டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அந்த
ஒயிட் கிரானைட் நான்ஸ்டிக்கி பேன் இருக்குல்ல, ஃப்ரையிங் பேன், அதில் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக எண்ணெயே நான் விடலை, டைரெக்டாகவே எக்கை வந்து ஃப்ரையிங் பேனில் ஊற்றிட்டேன். நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணலான்னு தான் நான் இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ஒட்டாமல் எல்லாம் அப்படியே வந்துருந்தது. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பேனு. நான் வந்து உட்டன் ஸ்பேச்சுலா இல்லாதனால இந்த தோசை கரண்டியை யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக அது யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணுறது கூட நல்லா ஈஸியாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன்லாம் வந்து உட்டன் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணணும், ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த போர்ட்டபிள் ஜூஸர் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸும் மில்க்கும் கொஞ்சம் சுகரும் போட்டு அடித்தேன். நான் நிறைய மில்க் ஊற்றிட்டேன் போல். மில்க் தனியாக, ஃப்ரூட்ஸும் அதிலே தங்கிருச்சு, சரியாகவே பிளெண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மில்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடித்தேன். நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் இதில் இருக்க மில்க் அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணி திரும்ப நான் வந்து பிளெண்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக ஜூஸர் வந்து ஒர்க் ஆச்சு. எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக வந்துருச்சு ஆப்பிள் ஜூஸு. நான் பண்ண மிஸ்டேக்கு ஃபஸ்ட்டு நிறைய மில்க் ஊற்றுனது தான். அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3.6 லிட்டரு அந்த பவுலில் தான் வந்து மாவு பசைஞ்சு பார்த்தேன். பவுல் நல்லா பெருசாக இருக்கிறதுனால சூப்பராக மாவு பசைய வந்துச்சு. நல்லா இருந்தது இந்த பவுலு. அப்புறம் இந்த 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் தான். எவ்வளோ பிடிக்குது அளந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்க வாட்டரும் யூஸ் பண்ணி ஊற்றி பார்த்தேன். கரெக்டாக 3 லிட்டர் பிடிச்சிச்சு. மாவு அரைச்சி வைக்க முடியல அப்படின்னாலும் நம்ம மற்ற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கின இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து வேணும்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். என்னோட ப்ரீவியஸ் கிச்சன் வீடியோ லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வர வீடியோவில் கூட நீங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.